வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், வர்ற 27ஆம் தேதி திருச்சி கோட்டத்தில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 7 முக்கியமான ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பகுதி ரத்தெல்லாம் கிடையாது, முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த 7 ரயில்களுமே முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள். அதனால் வர்ற 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பயணம் திட்டமிட்டிருந்தால் நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளணும். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் கரூரிலிருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில். கரூரிலிருந்து காலையில் 7:20 மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது திருச்சிக்கு போகாது. ஏன்னா இந்த ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர் வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில் மாலை 6 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு கரூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து ஈரோடு வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் 2 பயணிகள் ரயில் இருக்கிறது. அதில் ஒன்று காலையில் 7:25 மணிக்கும் இன்னொன்று மாலை 3:50 மணிக்கும் புறப்பட வேண்டிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஈரோட்டிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வரக்கூடிய ரயில்கள் இந்த ரயிலுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோட்டிலிருந்து காலையில் 8:05 மணிக்கும் ஈரோட்டில் இருந்து மாலை 4:35 மணிக்கும் புறப்பட வேண்டிய ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏற்கனவே கரூர் திருச்சி பயணிகள் ரயிலும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதே மாதிரி திருச்சியில் இருந்து கரூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. ஈரோடு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நம்ம திருச்சியில் இருந்து ஈரோடு வரைக்கும் போகிறதுக்கு வேறு ஏதாவது ட்ரெயின் இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷனை தான் பார்க்கணும். அந்த வகையில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இருக்கிறது. அதே 27ஆம் தேதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திருச்சியில் இருந்து ஈரோடு வழியாக பாலக்காடு செல்லக்கூடிய ட்ரெயின் கரூரில் இருந்து தான் புறப்பட்டு செல்லும் அப்படின்னு போன வீடியோவிலேயே நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருப்பேன். ஆக திருச்சியில் இருந்து கிளம்புறது கொஞ்சம் சிரமம்தான். மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் சேலத்தையும் விட்டு வைக்கலைங்க. சேலத்தில் இருந்து கரூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஜங்ஷன் வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில். முன்னாடி ஒரு ரயிலாக இல்லை 3 ரயிலாக இருந்த ரயிலை சமீபத்தில் தான் ஒரே ரயிலாக மாற்றினாங்க. இந்த ரயிலானது தினமுமே பிற்பகல் 2:05 மணிக்கு சேலத்தில் இருந்து புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக மயிலாடுதுறைக்கு செல்லும். இந்த ரயிலும் வருகிற 27ஆம் தேதி முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காலையில் மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி சேலம் நோக்கி செல்லக்கூடிய ரயிலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது பகல் நேரத்தில் நடைபெறும் அப்படிங்கிறதுனால இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்தியானம் 2:05 மணிக்கு புறப்பட வேண்டிய சேலத்திலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு சேலம் கோட்டத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக வருகிற 27ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 7 ரயில்களையும் அதற்கான நேரத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. அன்றைய தினம் பயணம் திட்டமிட்டு இருந்தால் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேரணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் வேறு யாராவது உங்களுடைய நண்பர்கள் பயணம் திட்டமிட்டிருக்கலாம். அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.